திருச்சி திருவானைக்கோவிலில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்ட போது பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படும் பிரசாத பொருட்களின் தரம் மற்றும் விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய சம்பவம் கவனத்தை பெற்றுள்ளது. ஆய்வின் போது கோவில் வளாகத்தில் உள்ள பிரசாத விற்பனை நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் அங்கு விற்பனை செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்களில் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்படாததை கவனித்து அது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டார். தொடர்ந்து பொருட்களை ஆய்வு செய்த போது ஒரு முறுக்கு பாக்கெட்டில் தயாரிப்பு தேதி குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்த அமைச்சர் இந்த தேதியில்தான் இது தயாரிக்கப்பட்டது என்பதை யார் உறுதிப்படுத்தினார் என்று கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கேள்விக்கு உடனடியாக பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சற்று நேரம் திணறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கோவில்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் தரம், தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்களை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களிடையே பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. டேட்டு பார்த்துருவேன், அதில் எங்கே டேட் இருக்குன்னு பாருங்க. அப்புறம் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாருக்கு தெரியும்? வரவங்களுக்கு சாப்பிட்றவங்க ஏதாவது நீங்கள் தானே போய் சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? இது டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டிருக்கிறாங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இதை கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? எப்படி கவுண்டர் மெஷர் பண்ணுறீங்க? இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டு அனுப்புறது ஓகே, இதில் வந்து டேட் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டை யார் ஆக்சஸ் பண்ணி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அன்றைக்கி டேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? யார் செக் பண்ணது? இது என்ன எப்படி இது கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. இது எப்படி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல.